கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என் அன்பு தேவச்சனமே, இந்த நாள்ல கூட பாருங்க, தேவன் நம் ஒவ்வொருடைய கிரியைகளை என்ன பண்றாராம், அறிந்திருக்க கூடியவரா இருக்கிறார். ஆகவேதான் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் கிரியைகளை நான் என்ன பண்றேன், அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காதபடிக்கு. இன்றைக்கு பாருங்க, உங்களுடைய கிரியைகளை ஒரு தேவன் என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதத்தை வாசிக்கிறேன், நான் தேவ சமூகத்துக்கு உற்சாகமா ஓடுறேன், தனிப்பட்ட விதத்துல உபவாசித்து தேவ சமூகத்தில் இப்படியாய் கதறி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்கள. உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக நிறைய நேரங்கள்ல ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் காணப்படும். நிறைய நேரத்துல நான் எவ்வளோ பிரச்சனையோடு போகிறேன், அங்கே போனால் அவங்க சொல்கிறாங்க ஜெபம் பண்ணலாமா, ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுதுமா, இப்படிதான் சொல்லிட்டு அனுப்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். பாருங்க, உனக்கு கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலிக்காதபடிக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ நிந்தைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், அதன் மத்தியிலையோ நீ ஆண்டவருடைய வார்த்தையை மறுதலிக்காதபடிக்கு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கிறீங்களா பார்த்தீங்களா. உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை ஒருவனும் என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. இன்றைக்கு கூட நான் பிரச்சனைக்குள்ள கடந்து போயிருக்கிறேன், என் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் காணப்படுது, என் கிரியைகளை யார் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா. உங்கள் கிரியைகளை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்களுக்காக தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஒருத்தரும் என்ன பண்ண முடியாதாம், பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் சம்பாதிக்கிறேங்க, என்கிட்டவே 5000 ரூபாய் தாங்க இருக்கு, இந்த 5000 ரூபாய் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா. இந்த 5000 ரூபாயை எடுத்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த பணம் தான்ப்பா இருக்கு, இந்த பணத்தை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நீட்டி பாருங்களேன். உங்க கரத்தை நீட்டி ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு, ஏராளமான ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது 3 நாள் முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாருக்கும் என்ன பண்றாரு, பசி உண்டா இருக்கும் என் ஜனங்களுக்கு, உங்ககிட்ட எதனா இருந்தா என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, ஒரு சிறு பிள்ளை என்ன பண்றான், 5 அப்பமோ 2 மீனை கொண்டு வந்து ஆண்டோடைய கரத்துக்குள்ள கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, அவன்கிட்டயே இருக்கிறதுனது கொஞ்சம்தான், ஆனா அந்த கொஞ்சத்தை கொண்டு வந்து தேவனிடத்துல கொடுக்குறான். இது எனக்கு தேவை, நானே 3 நாளா இங்க உக்காந்துட்டு இருக்கேன், எனக்கே பசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. அந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த கொஞ்சத்தை தேவனுடைய கரத்துக்குள்ள கொண்டு வந்தான் பாருங்க. அதை தேவன் பார்த்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில என்கிட்டயே கொஞ்சம் தாங்க இருக்கு, இந்த கொஞ்சத்தை வச்சு நான் எப்படிங்க என் வாழ்க்கையை ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா. அந்த கொஞ்சத்தை தேவனுடைய கரத்துக்குள்ள நீட்டுங்க. ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலிக்காதபடிக்கு. உங்க வாழ்க்கையில கூட கொஞ்சமான பலன் தான் இருக்கா, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் விசுவாசம் இருக்கா, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கா, அதை தேவனிடத்துல சொல்லுங்க. இந்த கொஞ்சம் தான்ப்பா இருக்கு, இதை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாருங்க. தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் ஒரு பாவம் செஞ்சிடறாரு. சிம்சோன் பாவம் செய்யும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய கண்கள் ரெண்டும் என்ன பண்ணுது, பிடிங்கப்பட்டு மாவரைத்து கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்துல தேவ சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், நீ ஒரு விசையாய் மன்னிங்க, இந்த பெலிஸ்தரோடு கூட என் ஜீவன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல என்ன பண்றாரு, மன்றாடுறாரு. மன்றாடும் பொழுதுதான் தேவன் என்ன பண்றாரு, திரும்பவும் அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியை தந்து அவரை தேவன் மறுபடியும் அவரை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
தனக்குள்ளாக கொஞ்சோண்ட பலம் தான் இருந்துச்சு. அந்த கொஞ்ச பலத்தை தேவனுக்கு முன்பாக சொன்னார், ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் பலம்தான்ப்பா இருக்கு, இந்த கொஞ்ச பலத்தினால என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லும் பொழுது இழந்து போன அந்த அபிஷேகத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகனாய் மாறினார். அவர் உயிரோடு இருந்து அழித்ததை காட்டிலும், பெலிஸ்தரை அழித்ததை காட்டிலும் அவர் மரிக்கும் பொழுது ஏராளமான மக்களை அழித்தார். ஹல்லேலூயா. அவர்களை கொன்று போடும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பலந்தா இருக்கா? அந்த கொஞ்ச பலத்தை தேவனுக்காக யூஸ் பண்ணுங்க. என்னால ஜெபிக்கவே முடியலன்னு சொல்றீங்களா? தேவ சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே என்னால ஜெபிக்க முடியலப்பா, நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே. அன்றைக்கு சிம்சோனால முடியலதான், ஆனால் சிம்சோன் பாருங்க, தனக்குள்ளாக கொஞ்ச பலன் இருந்தாலும் அந்த கொஞ்ச பலத்தை தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு, என்னை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துங்கப்பான்னு கேட்கும் பொழுது தேவன் அந்த மகனை பலப்படுத்தினது போல இன்றைக்கு கூட தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பலனா இருந்தாலும் சரி, அந்த கொஞ்ச பலத்தை தேவனுக்கு முன்பாக நீங்கள் அதை செலவு செய்வீர்கள் என்று சொன்னால் தேவன் அதிகமான பலத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நானே வியாதிப்பட்டிருக்கிறேன், என்னாலேயே எழும்பி எந்த ஒரு காரியங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா? இன்றைக்கு தேவ சமூகத்துல உங்கள் வியாதியின் மத்தியில கர்த்தரை நோக்கி ஜெபித்து பாருங்க. ஆண்டவரே நான் வியாதியோடு இருக்கிறேன்ப்பா, என் வியாதியிலிருந்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்றாரா? அந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதியை ஒன்றும் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே என் வியாதி என்னை விட்டு நீங்கும்படிக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவ சமூகத்துல ஆண்டவரிடத்துல போய் கேட்பீர்கள் என்று சொன்னால், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ ஏன் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினாலே உனக்காக நான் என்ன பண்ணுவேன், திறந்த வாசலை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு கூட பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவரும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னது போல உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில என்ன விதமான வியாதியா இருந்தாலும், என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதை மாற்ற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல போயிட்டு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்துல நம்மை முழுவதுமாய் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி இங்க எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா தேவனுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மகன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பாகால்களை பணிந்து கொள்ளும் பொழுது போயிட்டு என்ன பண்றாரு, தேசத்துல போயிட்டு சவால் விட்டு சொல்றாரு, என் வார்த்தையினாலே அன்றி இந்த தேசத்துல மழையும் பனையும் என்ன பண்ணாது, பெய்யாது சொல்லிட்டு 3 வருஷம் என்ன பண்றாரு, மழைக்கு வானத்துக்கு கட்டளையிடும் பொழுது பாருங்க 3 வருஷம் தேசத்துல மழை பெய்யாம இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாய் தேவனை தேடாமல் இருக்கும் பொழுது சொல்றாரு, எம்மட்டும் நீங்க 2 நினைவுகளால குந்தி குந்தி நடப்பீங்கன்னு சொல்லிட்டு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சவால் விட்டு என்ன பண்றாரு, காளையை வைத்து என்ன பண்றாரு, ஒரு காரியங்களை செய்யறார். இப்ப பாருங்க, அப்போ ஜனங்கள் எல்லாரும் 450 தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிரகக்காரர், 850 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்க தெய்வங்களை கூப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனா எந்த தெய்வமும் என்ன பண்ணல, வரவே இல்லை. ஆனால் எலியா ஒருவர் மாத்திரம் என்ன பண்றாரு, கர்த்தாவே என்னை கேட்டருளும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒரே ஒரு ஜெபத்தை தான் ஏறெடுக்கிறாரு. வானத்திலிருந்து அக்கினி பட்சித்து எல்லாவற்றையும் என்ன பண்ணிச்சான், பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எலியா இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள, ஒரு பக்தி வைராக்கியமுள்ள ஒரு மகனா இருந்த ஒரு மகன்தான். அவர் சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் அல்ல, என் ஜீவனை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சோர்ந்து போகக்கூடிய நிலைமையா இருக்கிறாரு. அந்த நிலைமையில தான் சொல்றாரு, தூதன் வந்து தட்டி எழுப்பி அவருக்கு ஒரு இறைச்சி, சுட சுட இறைச்சியும் அப்பமும் கொடுத்து, நீ சாப்பிட்டு நீ என்ன பண்ண, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லும் பொழுது அவர் சாப்பிட்டு என்ன பண்றாரு, 40 நாள் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என் நாமத்தை மறுதலிக்காதபடிக்கு ஏன் வசனத்தை நீ கை கொண்டு கடந்து போனதுனால பாருங்க, எலியாவை கொண்டு தேவன் எலிசாவை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இவரை காட்டிலும் இன்னும் வல்லமையுட ஒரு மகனை தேவன் எழுப்பும்படிக்கு கிருபை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட கொஞ்சம்தான் பலன் இருக்கா, கொஞ்ச
கொஞ்சம்தான் உங்க வாழ்க்கையில பணம் இருக்கா, கொஞ்சம்தான் உங்க வாழ்க்கையில சுகம் இருக்கா, இதை வைத்து தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவுக்குள்ள கொஞ்சம் பலன், அந்த கொஞ்ச பலத்தை வைத்து கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதித்தார். அந்த மகனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நிறைய தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதையே பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இதன் மத்தியில தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால, அவருடைய வார்த்தை நீங்கள் மறுதலிக்காமல் அந்த வசனத்தை நீங்கள் கை கொண்டபடியினால தேவன் சொல்றாரு, உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல தேவன் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவரும் என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. எத்தனை பேர் வந்து தடை செய்தாலும் நீங்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தீங்க பாத்தீங்களா? நீங்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிச்சிங்க பாத்தீங்களா? தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபிச்சிங்க பாத்தீங்களா? உபவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருந்தீங்க பாத்தீங்களா? எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நீங்கள் ஆலயத்துக்குள்ள சென்று தேவனுக்காக பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க பாத்தீங்களா? அது எல்லாவற்றுக்குமே தேவன் உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு, திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன், ஒருவரும் என்ன பண்ண முடியாது, அதை பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் என்ன பண்றாங்க, சிறைச்சாலையில் அடைத்து என்ன பண்றாங்க, அவங்களை அநேக அடி அடிக்கிறாங்க. அதன் மத்தியில என்ன பண்றாங்க, கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொள்ளக்கூடியவர்களாய் ஜெபித்து தேவ சமூகத்துல பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. என்னையே இப்படி எல்லாம் அடிச்சுட்டாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க கர்த்தரை தேடாம இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள்ள கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த கொஞ்ச பலத்திலையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க. பாருங்க, சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறக்கப்பட்டது. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளை விடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த கொஞ்ச பலத்துல தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி பாருங்க. என்னால முடியலன்னு சொல்லி கொண்டிருக்காதீங்க. நிறைய நேரங்களில் பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும், வியாதிகள் இருக்கத்தான் செய்யும், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதன் மத்தியிலும் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் எப்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ அதே போல நாம கூட தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை கொண்டும் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, இதோ உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில என்னை யாருமே பார்க்கலங்க, நான் தனிமையில கண்ணீர் வடிப்பதை, நான் வியாதியோடு கூட இருப்பதை, என் பிரச்சனைகளை யார் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய கிரியைகளை அறிந்த ஒரு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை நீ மறுதலிக்காம என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னது போல தேவன் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்காக எதெல்லாம் பிரயாசத்தோடு கூட தேவ சமூகத்துல செய்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியங்களை முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, சிம்சோனுக்குள்ள கொஞ்சம் பலன் தான், அந்த கொஞ்ச பலத்தினால அநேகரை அழித்து போட்டார். ஹல்லேலூயா. எலியாவுக்குள்ள கொஞ்ச பலன்தான், அந்த கொஞ்ச பலத்தை வைத்து மறுபடியும் பாருங்க, ஒரு ஊழியக்காரரை தேவன் எழுப்பும்படிக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட கொஞ்சம் பலனா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அந்த பலத்துல தேவனை இன்னும் அதிகமாய் தேட ஆரம்பியுங்கள். நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் ஆண்டவரே என் வசனத்தை கை கொண்டபடியினாலே அப்பா உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னது போல ராஜா, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான்னு சொன்னது போல இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தாவே அப்பா நான் கர்த்தரை தேடுறேன், என் வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் நீ ஆண்டவரே அப்ப வியாதி வருமென்னு சொல்லிட்டு எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு வேதனையோடு கூட இருக்கிறாங்க. அப்பா அது எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் ஒரு திறந்த வாசலை வைப்பீராக தகப்பனே. இந்த பிரச்சனைக்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்க வண்ணமாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒரு கிருபை செய்வீராக தகப்பனே. நீர் ஒரு அற்புதத்தை செய்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியை தேவன் ஏற்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு சொன்னது போல ஒருத்தரும் வெட்கப்பட்டு போய் நிற்காதபடிக்கு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க தயவுள்ள கரம் இவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். ஆவியானவரே நீர் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்துக்கு மாத்திரமே மகிமை வர பண்ணும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.